திருப்பூரில் ரோந்து பணியில் கொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். மேலும் காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பூரில் ரோந்து பணியில் கொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவலரின் குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்க்கிறோம். திருப்பூரில் ரோந்து பணியில் கொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவலரின் குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக. அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை குடிமங்கலம் அருகே உள்ள குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவர் ஒரு தந்தை மற்றும் மகன் இருவர் உட்பட 3 பேரால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவத்திற்கு அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் ரூபாய் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அறிவித்துள்ளார். அதாவது திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த சண்முகவேல் என்பவர் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது குடும்ப பிரச்சனை நடப்பதாக நியூஸ் கால் அழைப்பு வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த அழைப்பை தொடர்ந்து அருகில் இருந்தவர் அந்த பிரச்சனை குறித்து விசாரிப்பதற்காக நேரில் சென்றிருந்தார். இதில் குடிபோதையில் இருந்த தந்தை மற்றும் 2 மகன்கள் சேர்ந்து உதவி ஆய்வாளரை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது போதையில். இதைத் தொடர்ந்து அந்த 3 பேரும் தப்பிச் சென்றதாகவும் அந்த 3 பேரையும் பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவரது குடும்பத்திற்கு உதவிடும் வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கவும் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பும் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். சிந்துஜா, நன்றி பாலா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.